மாயை. அப்படி நான் சொன்னேன். நம்ம மண்ணில பிறக்கிற போது ஒண்ணுமில்லாம வந்தோம். இப்ப பட்டாடை, அங்கவஸ்திரம், வீடு, மனை, சொத்து, கார், வாகனம், நிலபுலன், ஆஹா அடேங்கப்பா எத்தனை எத்தனை இருக்குது. கணவன், மனைவி, பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை லட்சக்கணக்கில் கொடுத்து மெடிக்கல் சீட் வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, இதை வாங்கி எல்லாம் பண்ணியாச்சு. கடைசியில நம்ம செத்து போறோம். மண்ணில் பிறந்து மண்ணுக்கு இரையா போறோம். இந்த சேர்த்து வச்சதெல்லாம் என்னாச்சு? கணவன் இறந்தால் மனைவி அழுவாள், கதறுவாள், துடிப்பாள். கணவன் அடக்கம் பண்ணிட்டு வந்த உடனே எல்லாம் சாப்பிடுவாங்க. அடுத்த நாள் குழந்தை குட்டிகளை பார்க்கணும், ஆகிற வேலையை பார்த்துக்கலாம், அவர் போனா போயிட்டு போட்டுன்னு விட்டுருவாங்க. கவலை இருக்கும். அப்போ நேற்று அழுதது நாடகம். இந்த உலகம் ஒரு நாடக மேடை. எல்லோரும் மகா நடிகர்களாக நடித்துக் கொண்டிருக்கிறோம். யாரு வரமாட்டாங்க. ஆனா பந்தம் என்கின்ற வலையில சிக்கி விழுந்துட்டு இருக்கிறோம். நம்ம யாரு? எதுக்காக வந்திருக்கோம்? நம்மை படைத்தது யார்? அதை நோக்கி பயணமா? இனி பிறவாத நிலை எப்பொழுது கிடைக்கும்? அதனாலதான் சித்தர்கள் சொன்னாங்க, சித்தன்மார் 11 சத்தியத்தின் வடிவமாவர், புலன் கடந்து அகம் தெளிந்து பூஜிப்போர் கரு கொடுப்பார் மொழி கடந்த மோன நிலை. இனி பிறவா முக்தி நிலை அத்தனையும் தந்திடுவார் சித்தன்மார் 11. அதனாலதான் சித்தர்களை வணங்குங்க. இனி பிறவாத நிலை, இந்த பிறவியில முக்தி. ஸ்ரீ சத்யேந்தர் சித்தர் பீடம், சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம்,